கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 25ஆம் சங்கீதத்தில் நாம் அநேக முறை தியானித்திருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதமாய் கர்த்தர் இந்த நாளில் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். இதில் தாவீது ஜெபிக்கிற அநேக ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய அநாதி சிநேகத்தை குறித்து இதில் எழுதுகிறார். அவருடைய காருண்யத்தை குறித்து எழுதுகிறார். இப்படி அநேக காரியங்கள் எழுதினாலும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் என்னன்னா, வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, அதனால உமது நாமத்து நிமித்தம் என்ன செய்யும், என்னை மன்னித்தரு. கர்த்தாவே உம்முடைய காருண்யம் பெரியது, அன்பு பெரியதுன்னு பாடணும். ஆனால் இங்கே என்ன எழுதுறார் சங்கீதக்காரன் தாவீது, என் அக்கிரமம் பெரியது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கு. சில வேளைகளில் நம்முடைய அக்கிரமத்தை யோசித்து பார்த்தோம்னா நாம் இன்னைக்கு இங்கே உட்காரவே முடியாது. நம்முடைய அக்கிரமம் பெரியது. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? வெறுக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. என்னுடைய அக்கிரமம் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவரோட கிருபை பெரிதாக இருக்கிறதுனால, இரக்கம் பெரிதாக இருக்கிறதுனால நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அநேக காரியங்களை தியானிக்க வேண்டி இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை மாத்திரம் பார்க்கலாம். தாவீது என்ன செய்கிறார்? ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திடீர்னு தேவனுக்கு விரோதமாய் அவர் ஒரு பாவம் செய்கிறார், ஒரு அக்கிரமத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணிக்கையிடக்கூடாது, தொகையிடக்கூடாது அப்படிதான் தேவன் சொன்னார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வேன்? நட்சத்திரங்களை தனியாய் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை தனியாய் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். இவர் திடீர்னு தாவீதுக்கு ஒரு யோசனை வருது. சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவினதுனாலே அந்த நாளில் என்ன செய்தார்? எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு எத்தனை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. இது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய அக்கிரமமாய் மாறி போகுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் என்ன ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு அநேக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடித்ததுனாலே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வராங்க. திடீர்னு போராட்டம். இப்போ இங்கே என்ன இருக்குது? அப்பப்போ நம்ம தேசங்கள்லேயும் இந்த உலகத்திலையும் திடீர்னு போராட்டம், திடீர்னு வியாதின்றான், கொரோனான்றான், திடீர்னு லாக்டவுன்றான். இப்போ திரும்ப சைனாவில் ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி வைரஸ் பரவிட்டு இருக்கு, திரும்ப லாக்டவுன் வருமா அப்படின்றான். இதெல்லாம் ஏன் வருது? சைனாக்காரன் புத்திசாலின்னு வருதா? இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் எப்படியாவது நாட்டுகளை அழிக்க திட்டமிடுக்கிறதுனால் வருகிறதா? மனித தந்திரங்களால் வருகிறதா? தெரியாது. ஆனால் தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே வராது. அது கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லாமல் வராது, தேவ திட்டம் இல்லாமல் வராது. இப்படி ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? தேவன் அவ்வளோ மோசமானவரா? ஜனங்களெல்லாம் அழிச்சிடணும் அவருடைய ஆசையா விருப்பமா? இல்லை. தேவன் சொல்லி பார்க்குறாரு, அவரோட அன்பை வெளிப்படுத்தி பார்க்குறாரு, அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் இந்த ஜனம் அது எல்லாம் என்ன பண்ணுது? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்கள் கிருபை எனக்கு வேண்டாம், உங்கள் இரக்கங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏதாவது யாராவது இலவசமாக கொடுக்குற 2000 ரூபாய் கூட வேணும், ஆனால் நீர் கொடுக்குற கிருபை எனக்கு விலையேற பெற்றதாக இருந்தாலும் வேணாம். யாராவது சும்மா கொடுக்குற கிஃப்ட் எனக்கு வேணும், நீர் கொடுக்குற விலையேற பெற்ற அந்த உருக்கங்கள் எனக்கு வேணாம். தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. அதனால பிசாசு ஜாலியாக அவங்களுக்கு வியாதியை கொடுத்து அவருடைய பாதையிலே நடத்தி அவர்களை வீழ்த்துக்கிறான். இதுதான் அவனோட தந்திரம். இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்னா,
ஒன்று, தேவனுடைய இரக்கங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, நமக்காக மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த இரக்கம் வேண்டும் என்று கேட்கிறது தான் தாவீது செய்தார். 2 சாமுவேல் 24:14 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கரில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தரோட கையில விழுவோமாக சொல்லி என்ன செய்கிறார்? கர்த்தரோட பாதத்துல போய் விழுகிறார். அப்பதான் வாதை நிறுத்தப்பட்டது. நான் தானே ஆண்டவரை பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் எல்லாம், இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க என்று தேவனோட பாதத்தில் விழுந்த போது தேவன் மனம் இறங்கி என்ன செய்தார்? அந்த அழிவை இஸ்ரவேலிலிருந்து விலக்கி போட்டார். இன்றைக்கும் நாம தேவ பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எங்களை என்ன செய்யும், மன்னிக்கும், உடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அழிவில் போகிற அந்த வாசலுக்கு போகிற ஆளை கூட கொண்டு வந்து திரும்ப தேவனுக்காக நிலைநிறுத்த முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நினைக்கிற ஆட்களுடைய வாழ்க்கையை கூட தேவனுக்கு பின்பதாக மாற்ற முடியும். அதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கார். நாமளே சோர்ந்து போயிட்டா அப்புறம் நம்ம எங்கே எத்தனை பேரை கூப்பிட்டு வரோம்? நாமளே இங்கே இறக்கம் இருக்கு ஆண்டவரே, உருக்கம் இருக்கு ஆண்டவரேன்னு கேட்டா மற்றவங்களாம் எப்படி தேவனை அறிந்து கொள்வார்? அதனாலதான் இங்கே தாவீது அழகா எழுதுகிறார், உடைய இரக்கங்கள் மகா பெரியது. அந்த இரக்கங்களோட கை கரத்தில் விடுறாங்க. சில நேரம் அப்படிதான் இருக்கு. நம்ம அவருடைய இரக்கம் இல்லைன்னா நாம என்றைக்கும் மரித்து போயிருப்போம். தொடர்ந்து நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அடுத்த நாள் எழுந்திருப்போங்கிற நிச்சயம் இல்லை. அடுத்த நாள் நம்முடையதான் தெரியல. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? கிருபையா கூட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வருஷத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்கு கூட்டி கொடுக்கிறதே. அந்த இரக்கங்கள்ல கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் இரக்கங்கள் எவ்வளவு பெரியதோ அதே போல அவரோட உக்கிரமும் கோபமும் பெரியது. அது பிரச்சனை. அவருக்கு எவ்வளோ இரக்கம் இருக்கோ சில வேளைகள் அதை விட ஜாஸ்தியா கோபப்பட்டுறார். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:13. ஆமா, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தில் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்க? எங்க இஸ்ரவேலில் அவங்களுக்கு இந்த நியாய பிரமாணம் தான் பேஸு. அவங்க வாழ்க்கையே இதை வச்சுதான். இப்ப கண்டுபிடிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து தூசி தட்டி, அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த வேத புத்தகத்தில் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக, இப்பதான் ராஜாவுக்கு தெரியுது இப்படி ஒரு புக் இருக்கு. ஆனால் எத்தனை ராஜா மறந்தான்னு தெரியல. எனக்காக அதை வாசிச்சு பாருங்க. எனக்காக தேவனோட கரத்துல போய் கேளுங்க. ஏனென்றால் தேவனுடைய உக்கிரம் பெரியது. தேவனுடைய உக்கிரம் பெரியது. அப்ப தேவன் ஏன் தேவ பிள்ளைகளிடத்துல கூட சில வேளைகள்ல உக்கிரமா இருக்கிறார்னா எழுதி கொடுத்துட்டாரு, கையில எழுதி கொடுத்துட்டாரு. அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியாததுனாலே. ஏற்கனவே அந்த கதை சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபாரின் போன பையனுடைய கதையை சொன்னேன். ஒரு வயதான தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பிட்டாங்க. அவர் போய் துபாயில் நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆயிட்டார். மாதம் அம்மாவுக்கு அனுப்புகிறார் பணம். அவர் அனுப்புறதெல்லாம் துபாய் மணியில் அனுப்புகிறார், துபாய் பணம். இந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது? துபாய் பணம்னா என்னன்னு தெரியாது. போஸ்ட்மேன் வந்து கொடுத்தோன்னே வாங்கி இந்த அம்மா என்ன பண்ணுது?
திருப்பி திருப்பி பார்க்குதா இருக்கு தெரில. எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டிடு. எல்லாம் அனுப்புகிற பணம்லாம் 2 வருஷம் ஆகுது. 1 வருஷம் பணம் ஒரு ஃப்ரேம், இன்னொரு வருஷம் அதெல்லாம் இன்னொரு ஃப்ரேம். வீடு ஃபுல்லாக பையன் அனுப்புனது அன்புனால ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கு. ஆனால் என்ன இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் ஆகியும் அதே கஷ்டத்துலேயே இருக்குது, அதே பிரச்சனையிலே இருக்குது. பையன் 3 வருஷம் கழிச்சு வரான் ஊருக்கு. பரவாயில்ல, அம்மா வீடு வீடு வாங்கியிருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க வீட்டை, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்தா அதே வீடு, அதே எண்ணெய் காஞ்சி போய் அதே தலையோடு வந்து நிற்குது. என்னம்மா அப்படின்னா, இந்த வேலைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, உனக்கு அனுப்புன பணம்லாம் எங்கம்மா? பணமா? நீ ஏதோ அனுப்புன, ரொம்ப அன்பாக அனுப்புறிய, எல்லாம் ஃப்ரேம் போட்டுச்சு. இன்றைக்கி நம்ம பைபிள் கூட எப்படி தான், அப்பா கொடுத்துட்டார் கையில், அன்பாக எழுதி கொடுத்துட்டாரு. வானத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணம், ஒவ்வொரு விலையேறப்பட்ட முத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் மாட்டிடுறோம், எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக மாட்டி வச்சிடறோம். நீயும் பயப்படாதே, நான் கூட தான் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். எல்லாம் ஃபோட்டோவில் இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு தேவன் விரும்புகிறது என்ன? அவருடைய வேதத்தின் படி நடக்கும்போது அவருடைய உக்கிரம் நம்மேல் குறையும். ஒருவேளை நம்முடைய அக்கிரமம் பெரிதா இருந்தாலும் அவருடைய உக்கிரம் குறைகிறதற்கு நாம வேதத்தை கைக்கொள்ளும். அதை மறந்து போனாதான் அவருடைய உக்கிரம் பெருகும். அப்ப இன்னைக்கு தேவர் எதிர்பார்க்கறது, ஆண்டவரே இது வரைக்கும் நான் இந்த பண்ணிட்டேன். நான் போன வருஷமே சொன்னேன், நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்றாங்க. அநேகமாக இனிமேலாவது நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஒரு சங்கீதம் படிக்க வைங்க, 15 வசனம் படிக்க வைங்க. நம்ம புக்கு கொடுத்து படிக்க வைக்கிறோம்ல, அந்த என்னென்னமோ எழுதி யார் யாரோ எழுதுனதெல்லாம் படிக்குதுங்க. தேவன் எழுதினவைகளை படிக்கிற பிள்ளைகள் பாக்கியவாங்க. அப்படி அவங்க படிக்கும்போது தான் அந்த பிள்ளைகளோட என்ன செய்யும், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவரோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், இரக்கங்கள் மகா பெரியதுன்னு வாசிச்சோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேலையும் எப்படி இருக்கு, பெரிய வேலை. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வேலை என்ன வேலை? பெரிய வேலை. 1 நாளாகமம் 29:1 வாசிக்கிறோம். சாலமோனுக்கு சொல்லப்பட்ட காரியம், செய்ய வேண்டிய வேலையும் பெரியது. நான் ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்காக இந்த ஆலயத்தை கட்டணுமே என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை இருக்கு, ஆலயம் கட்டுற வேலை. நம்ம வீட்டை கட்டுறது இல்லை, நமக்குள்ளே ஒரு ஆலயம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், இந்த ஆலயம் எழுப்பணும். இது பெரிய வேலை. நாம் நினச்சிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு போனால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், பைபிள் வாசிச்சா போதும். அதோட இல்லை, கட்டு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று கட்டுங்கள். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள கட்டுறது இல்லாம அநேகருக்குள்ளே தேவாலயத்தை கட்டுங்கள், புதிய ஆலயத்தை கொண்டு வாருங்கள். கர்த்தர் இந்த நாளில் பிரசாந்தை கொண்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்ததுலேருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் யாரு, எப்படியாவது கர்த்தரை தேடி வரணும். அப்ப இந்த நாளில் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு மகிமை. குடும்பம் குடும்பமாக வரணும். பிரசாந்த் மாத்திரம் இல்லை, அடுத்து வரும்போது யார் யார் வரணும்? மனிஷோட அப்பா அவர் வரணும், சகோதரி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வரணும், கோமதிமா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வரணும். ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்க ஏற்கனவே சபைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க, வேற சபைக்கு போகாத கர்த்தரோட பிள்ளைகள், சாந்திஸ்ட வீட்டில் அவங்க பிள்ளைங்களாம் வரணும். இப்படி குடும்பம் குடும்பமாய் வருகிறது தான் என்னது, உண்மையான ஆலயம் கட்டுகிற வேலை. அந்த வேலை செஞ்சாலே போதும், தேவனுடைய உக்கிரம் மாறிடும், தேவனுடைய கோபம் மாறிடும்,
அவருடைய இரக்கங்கள் நம்ம மேல் என்ன செய்யப்படும்? பொழிந்தருளப்படும். அந்த இரக்கம் நம்மேல் ஊற்றப்பட ஊற்றப்பட ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும். அவருடைய காரியம் நம்ம என்ன செய்யும்? பெரியவனாக்கும். ஏன்னா எல்லாம் பெருசு, அவரோட அன்பு பெருசு. அவரோட அன்பு பெருசுன்னு சொல்றதுக்கு டைம் இல்லை, மணி ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல எல்லா அன்பும் மாறிடும், அந்த அன்பு மாத்திரம் மாறாது. அவருடைய அன்பு பெரியது, எல்லா சூழ்நிலையிலும் பெரியது, நம்ம இயலாமையில் இருந்தாலும் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பை விட்டுறாதீங்க. அந்த அன்பு நம்மை வழி நடத்தும், ஆசீர்வதிக்கும். அந்த அன்பினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் உயர்த்துவார். இப்போ இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அக்கிரமம் பெரிதாக இருந்தாலும் உடைய கிருபையும் இரக்கங்களும் உடைய அன்பும் தாய் என் மேல் பெரிதாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.